ஏய் மணி, இந்த பொண்ணு எப்படா வரும்? 8 மணிக்கு மச்சி. வண்டியாரா? பிராண்ட் ப்ரமோஷனுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா இந்த டால் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் வாங்கிக்கங்க மேடம், ப்ளீஸ் மேடம். குழந்தைங்க கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு பிராண்டு தெரியாது மேடம், அதுக்காக தான் பெரியவங்க கிட்ட கொடுக்குறோம். பிராண்டு நல்லா இருந்தா நிறைய வாங்குவீங்களா? தேங்க்யூ மேடம். இந்த டாலுக்குள்ள ஒரு கூப்பன் இருக்கு மேடம், ஓப்பன் பண்ணி பாருங்க. குழுக்கல்ல செலக்ட் ஆயிடுச்சுன்னா 1 lakh வரைக்கும் பிரைஸ் கிடைக்கும். இதுக்குள்ளயா? ஆமாம் மேடம், அதுக்குள்ள தான். அந்த ஏரியாவில் பர்மிஷன் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் சார். வணக்கம் சார். 1 செகண்ட். என்ன பிரச்சனை? கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேன்றாங்க. என்ன விஷயம்? என் பொண்ணை காணுங்க சார். யோ, கம்ப்ளைண்ட் ஓகே சார், பார்த்துக்குறோம். நன்றிங்க சார். நான் தான் சொல்கிறேன்லங்க, அங்கே பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு. யோ, நான் தான் இருன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே அவர்கிட்ட சொல்கிறேன். நானே வாங்க மாட்டேன் நான் சொன்னேன். பொண்ணோட ஃபோட்டோ எடுயா. எப்போ எத்தனை மணிக்கு வேலைக்கு போவோம்? காலையில் 8 மணிக்கெலாம் ஆஃபீஸ் போயிடுவேன் சார். வேலை முடிஞ்சதும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் சார். யோ, லவ் ஏதாவது இருக்க போகுது? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அப்புறம் தங்கச்சி பையனுக்கு பேசி வச்சுருக்கோம். அடுத்த மாதம் கல்யாணம் சார். சரி சரி, பிரச்சனை ஒன்றும் இல்லை. கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துட்டீங்களே, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரி வாங்க. ரொம்ப நன்றி. பாஸ்கர், இந்த கேர்ள் மிஸ்ஸிங் ஃபைலை சிஆர்பி காமிச்சு வச்சுருங்க. சரிங்க சார். ஓகேவா? ஓகே சார். சார் இந்த ஃபைல் தான் சார். சரி, அதே தான், அந்த ஃபைல் தான்.
வணக்கம் தல. வணக்கம்ப்பா. டே ஜீவா. அண்ணா சொல்லண்ணா. அந்த பொண்ணுக்கு போதை இறங்குது. சரிண்ணா. ஊசிக்கு போட்டுரு. ஓகே போ. ஓகே. இந்த புறா ரொம்ப சத்தம் போடுது, பார்த்து பண்ண. மாத்திரை வேற போட்டிருக்கேன், சத்தம் வராமையே இருக்கும். டே ஜீவா. அண்ணா அந்த பொண்ணை இறக்கி விட்ரு. ஊசி போடவா? வேணாம், இன்னும் 1 ஹவர் போதை இருக்கும், போதும். சரிண்ணா. ஆ. கேட்டிருக்காளா? சொல்கிற பேச்சை கேட்டிருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா? எல்லாம் உங்கள் அப்பாவால் வந்தது. ஹலோ, நான் காயத்ரியோட அப்பா பேசுகிறேன். சொல்லுங்கள் மாணிக்கம். உங்கள் பொண்ணை தேடி தான் இருக்கோம். அது விஷயமா தான் என் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்கள். என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா சார். அப்படியா? எங்கே போயிருந்தாங்களா? நான் திட்டினதில் கோச்சிக்கிட்டு அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா. எப்போ வந்தாங்க? இப்போ தான் வந்தா. என்ன பண்ணலாம் மாணிக்கா? அதுக்காக தான் கேஸை வாபஸ் வாங்கிக்கலான்னு. தேடி பார்க்காம கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியது. அப்புறம் பொண்ணு வந்துருச்சுன்னு சொல்கிறது. சரி, ஸ்டேஷனில் வந்து பொண்ணு கிடச்சிச்சு எழுதி கொடுங்க. சரி, ஓகே சார்.
போயிட்டு லேட்டாக தான் வரேன். எங்கே போகிறேன்னே தெரியல. இன்னைக்கு நீ எங்கே போகிறேன்னு உனக்கே தெரியல. இதை யாருக்கிட்ட போய் சொல்லு கடவுளே. வரலட்சுமி, நீ நடந்த வாழ்க்கையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க. இனி நடக்க போகிற வாழ்க்கையை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. என் பொண்ணு வாழ்க்கை கடவுளே. ஹலோ, எம்எல்ஏ அரசு சொல்லியிருந்தாரு. அவங்க தானே பேசுகிறேன். நான் தான். அந்த பேங்க் விஷயத்தை கொஞ்சம் முடிச்சு தரேன். சரிண்ணா. ஏய், உனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டோ வச்சு பார்த்துட்டியா? பார்க்குறேண்ணா. யார் என்னன்னு பார்த்துட்டு தூக்கிட்டு. சார்ண்ணா. என்னடா சொன்னாரு? புறாவை தூக்கணும்டா. மச்சி, புறா நம்ம ஏரியாவா வெளி ஏரியாவா? ரெகுலர் ஸ்பாட்டு. அப்படின்னா ஓகே. கண்டிப்பா வெளியே வர முடியாது. பாரு, அவங்க தான் கால் பண்றாங்க. ஏதாவது ரீசன் சொல்லிட்டு வரலாம்ல. எப்படிடா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எப்படியாவது இங்க வரேன். பொண்ணு எந்த ஊர்? சொந்த ஊர் கோயம்புத்தூர்ண்ணே. அவங்க அப்பா? பொண்ணோட அப்பா கவர்மெண்ட் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கான். எங்க வேலை செய்யற? பொண்ணு இங்கே தான் ஐடி கம்பெனியில் வேலை செய்யுது. எங்க தங்கியிருக்க? அவள் பெரியார் நகர் லேடிஸ் ஹாஸ்டல்லாம் தங்கியிருக்கா. ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஒன்றும் ப்ராப்ளம் வரான்னு நினைக்கிறேன். தூக்கிட்டா? தூக்கிடுற. அவனுக்கு அண்ணன் யாராவது? எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லைண்ணே. ஃபேமிலி பேக்ரவுண்டு? பேக்ரவுண்டும் பெருசாக ஒன்றும் இல்லைண்ணே. சரிண்ணா. வணக்கண்ணா. எங்கடா கிருபா? மேலே ஜீவா கூப்பிட்றான் பாரு. ஓ, ஏய் டோபு, நான் எப்போ பாரு டோப் அடிக்க வேண்டியது. உள்ள போய் படுறேன். வணக்கம் வணக்கத்தில் டேய், இது ஸ்ட்ராங்காக இருக்கு மேடம். நல்லா இருக்குண்ணே. ஏதோ போட்டு பார்த்த மாதிரி சொல்கிறேன். அப்படி இல்லைண்ணா, கிருபண்ண சொன்னதுண்ணே. ஓ சரிண்ணே.